அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். டோன் விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசியில் நம்ம வர வேண்டியது. நம்ம டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் மெக்கானிக்கலில் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த எக்ஸாம் வந்து 8/3/2026 8/3/2026 4 நடந்த எக்ஸாமு. சப்ஜெக்ட் யாருக்குலன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டு. அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இந்த சப்ஜெக்டில் 399 கூட போட்டிருப்பாங்க. மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். நம்ம மேக்ஸிமம் இந்த கொஷினில் இருக்கிற நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். கொஷின் பேப்பரில் இருக்க ஸ்ட்ரென்த் ஆஃப் கொஷின்லாம் எடுத்திருக்கோம். நான் சொன்னது தாண்டி வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனவிகாஷ். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக கொஷின் பேப்பர். நம்ம டிஎன்சி வெப்சைட் டவுன்லோட் பண்ண கொஷின் பேப்பர் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரியது. மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 399 அப்படின்ற சப்ஜெக்ட் கோட் இருக்குதுல்ல. இது வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 8/3/2026 4 நடந்த எக்ஸாம். இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னு இருக்குது. மொத்தம் வந்து 16 கொஷின் கேட்டாங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில். என்னென்ன கொஷின் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. இந்த கொஷின் வந்து எல்லாமே சீக்வன்ஸாக 1 to 3 4 இல்லை. அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா 13th கொஷினில் நம்ம பார்க்க போகிற கொஷின் இருக்குது. எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி டியூரிங் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப் டு ஃப்ராக்சர் இஸ் கால்ட். இப்போ எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சு அப் டு ஃப்ராக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெசிலன்ஸ், டக்டிலிட்டி, டஃப்னஸ், பிளாஸ்டிட்டி. ஆன்சர் வந்து டஃப்னஸ். எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஃப்ராக்சர் வரைக்கும் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டஃப்னஸ் சொல்கிறோம். டஃப்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே லேபில் நம்ம பண்ணியிருப்போம், எஸ்எம் லெவலில் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து இம்பேக்ட் டெஸ்ட், அது இம்பேக்ட் டெஸ்ட் சொல்லுவோம். அது 2 இருக்குது இம்பேக்ட் டெஸ்ட்டில். ஒன்று வந்து சார்பி, இன்னொன்று வந்து ஐசார். 2 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? சார்பி ஐசார் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு மெட்டீரியலோட டஃப்னஸை ஃபைன் பண்ணுறது யூஸ் ஆகுது. அதில் வர ஸ்கேல் எனர்ஜியில் தான் போட்டிருப்பாங்க, ஜூலில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி டியூரிங் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப் டு ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சர்ன்ற விடுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே டஃப்னஸ் அப்படின்ற நம்ம ஆன்சரை சொல்கிறோம். இல்லை. செகண்ட், எக்ஸ்டென்சோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் எலாங்கேஷன், எலாஸ்டிசிட்டி, ஈல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஆன்சர் நாட் அன்னோன் இருக்குது, நாட் நோன் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்டென்சோமீட்டர் வந்து எலாங்கேஷனை மெஷர் பண்ண யூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், த பெண்டிங் மொமெண்ட் the bending moment on a section is maximum where bending momentல பார்த்தோம் அப்படின்னா எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா where shear force changing its sign மேலே shear force வரைஞ்சிருப்பீங்க. அப்படி ஒரு 0 லைன் இருக்கும், மேலே போயிட்டு இந்த மாதிரி shear force போகிறீங்கன்னா shear force எங்கே சைனை சேஞ்ச் பண்ணுதோ, பிளாஸ்டிக்கில் வந்து நெகட்டிவாக மாறுதோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் எஸ்ஓஎம்மில் நீங்கள் இந்த மாதிரி டயராம் வரையும் தெரிஞ்சுருக்கும். shear force பெண்டிங் மொமெண்ட் டயராம் வரையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ shear force வந்து பெண்டிங் மோட் மேக்ஸிமம் எப்போ இருக்குது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் சைன். அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 4. இது பார்த்தீங்கன்னா 4th கொஷின் 182 இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இல்லை, அங்கங்கே தான் இருக்குது. சரிங்களா? இன் டிசைனிங் ஏ கனெக்டிங் ராட் இட் இஸ் கன்சிடர்ட் லைக் ஃபார் பக்லிங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு கனெக்டிங் ராட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இங்கே ஒரு பியர், இங்கே ஒரு பியரிங் இருக்கும். அப்போ இது வந்து ரொட்டேட் மட்டும் ஆகும், ஆனால் என்ன ஆகும், மூவ் ஆகாது. எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகாது, அந்த பாயிண்ட்டில் ரொட்டேட் மட்டும் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து பின் ஜாயிண்ட் சொல்லுவோம். அப்போ இங்கே ஒரு பின் ஜாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு பின் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ பக்லிங் அவாய்ட் பண்ண என்ன செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்ச்டு. அது ஹிஞ்சுனா பின் ஜாயிண்ட். அப்போ ஆன்சர் வந்து போத் எண்ட்ஸ் ஹிஞ்ச் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 5th கொஷின் இது 186 இருக்குது அந்த பிடிஎஃப்பில். இன் ஹெலிக்கல் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங் த ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்ட்ஸ் the number of active turns is equal to dash number of coils is n. அப்போ நம்ம n நம்ம பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றா நம்ம வந்து முக்கியமாக அதில் என்ன பார்க்கணுன்னா இன் ஏ ஹெலிக்கல் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங் வித் ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்ட். முக்கியமான வார்த்தை ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டர்ன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் if the total number of coil is n. டோட்டல் நம்பர்னா
ஒரு ஸ்ப்ரிங்கில் என் காயில்ஸ் இருக்கு இல்லையா, என் காயில்ஸ் இருக்குது. அப்படி என் காயில் நம்பர் ஆஃப் காயில்ஸ் என்னன்னு இருக்குது. அப்போ நம்ம எதை கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா, எதுக்குன்னா சீட் ஆகிறதுக்காக. இப்போ ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு காயிலும் கீழே ஒரு காயிலும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து n-2 தான் ஆன்சர் n-2. சரிங்களா. இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். In a solid circular shaft, the maximum shear stress occurs at which location? இப்போ நம்ம சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 4 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஷாஃப்ட், அட் தி சென்டர் ஆஃப் தி ஷாஃப்ட், அட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஷாஃப்ட் லென்த், இட் வேரியஸ் அலாங் தி லென்த். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஷாஃப்ட்டில் இருக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் தி ஷாஃப்ட்னா ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட்டில் இந்த எட்ஜில் தான் வந்து மேக்ஸிமம் இந்த சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் ஓகே, T/J = τ/r = c(θ/l) இருக்கும். சரிங்களா. சியர் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா T/r/J என்ற ஃபார்முலா. அப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சியர் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட இந்த ஷாஃப்ட்டில் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியே போக ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஆர் எங்கே இருக்கும், இந்த எட்ஜ் ஆஃப் சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் ஆர் இருக்கும். அப்போ வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த எட்ஜில் தான் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ அதுக்கு கரெக்டான ஆன்சர் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். 7th question. The maximum slope of a cantilever carrying a point load at its free end is. மேக்ஸிமம் ஸ்லோப், ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குது, இதில் ஒரு ஃப்ரீ எண்டில் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம டிஃப்ளெக்ஷன் வரைஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்லோப் இங்கே தான் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஸ்லோப் இஸ் அட் ஃப்ரீ எண்டு தான் ஆன்சர். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபிக்ஸட் எண்ட், சென்டர் ஆஃப் ஸ்பேன், ஃப்ரீ எண்ட், பாட்டம் போர்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஃப்ரீ எண்ட். ஆப்ஷன் சி வந்து ஃப்ரீ எண்ட் கரெக்டான ஆன்சர். 8th question. A circular shaft of diameter d and length L is subjected to a torque T and bending moment M. The ratio of maximum shear stress to the bending is. 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே இதிலே வந்துருச்சு. முன்னாடி பார்த்த அந்த ஷாஃப்ட்டில் பார்த்தோம் இல்லையா, மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ், அதுக்கும் இதுக்கும் நமக்கு லிங்க் இருக்குது இல்லை. ஸோ இந்த சர்க்குலர் ஷாஃப்ட் diameter d, length L is subjected to a torque T and bending moment M. The ratio of maximum shear stress to the bending stress. இதுக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு சொல்லணும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல 2T/m, ஆப்ஷன் பி T/2m, ஆப்ஷன் சி T/m, ஆப்ஷன் டி T/4m. ஸோ இது இருக்குது. ஆப்ஷன் இ அன்னோன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் T/2m. இது எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம். T/2m தான் கரெக்டான ஆன்சர். இந்த மேக்ஸிமம் டார்ஷனல் சியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா 16T/πd3. மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்குரிய ஃபார்முலா 32m/πd3. நம்ம வந்து இந்த ரேஷியோவில் சியர் ஸ்ட்ரெஸ் டு த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா 16T/10 இந்த πd கேன்சல் ஆயிரும். ஸோ 16T/32mனு வரும். ஸோ 116 அப்போ T/2mனு வரும். இது நீங்கள் 2 விதமாக போடலாம். ஒன்று ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் பெண்டிங் ஈக்குவேஷன், டார்சல் ஈக்குவேஷன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். A simply supported beam AB of span L carries a point load W at C at a distance A from the left end such that A is less than B. Maximum deflection will be. ஒரு simply supported beam இருக்குது, ஒரு பாயிண்ட் லோடு கேரி ஆகுது, இது Pன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 இது இருக்குது, A is greater than B தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதை மேக்ஸிமம் இருக்குது Bன்னு வச்சுக்கலாம், இது Aன்னு வச்சுக்கலாம். இது டெஃப்ளெக்ஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது எங்கே வந்து இந்த ஏரியா லென்த்து மேக்ஸிமமாக இருக்கோ அந்த இதெல்லாம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்படி வந்து இப்படி ஏறிப்போம். அப்போ டிஃப்ளெக்ஷன் என்ன கேட்குறாங்கன்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஏபி ஆர் ஸ்பேன் எல் கேரிஸ் எ பாயிண்ட் லோட் டபிள்யூ அட் சி அட் அ டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட், பி ஃப்ரம் தி ரைட் எண்ட். ஓகேங்களா. சச் தட் ஏ இஸ் லெஸ் தேன் பி, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வில் பி. எங்கே இருக்கும் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இந்த சிக்கும் இந்த பி அப்படின்ற போர்ஷனுக்கு இடையில் இருக்கும். பிட்வீன் ஏ அண்ட் சியில் பிட்வீன் சி அண்ட் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஏன்னா இங்கே இங்கே பாயிண்ட் லோட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து டெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக ஆகாது. பக்கத்தில் லோட் இருக்குது, அதனால் இங்கே மினிமம் டெஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் லோடு எங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே அதிகம் டெஃப்ளெக்ட் ஆகி இப்படி வரும். அப்போ மேக்ஸிமம் டெஃப்ளெக்ஷன் வந்து இதை மேக்ஸிமம் டெஃப்ளெக்ஷனாக இருக்கும், இது ஒய் மேக்ஸ். இதே இதில் வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, அதோட கரெக்டாக எக்ஸாக்டாக சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸாக்டாக சென்ட்ரல் ஆக்ட் ஆகும். லோடு எங்கே ஆக்ட் ஆகுது அங்கே ஆக்ட் ஆகும். இந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எப்போ கிடைக்கும்னா சென்டரில் கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகணும். இப்போ சென்டர் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகலை, ஏன்ற பாயிண்ட்டில் தள்ளி இங்கே ஆக்ட் ஆகுது.
அப்போ இந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது நமக்கு டெஃப்ளெக்ஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே வரப்போ கம்மியாகும். ஸோ இந்த சென்டர்லேருந்து தள்ளிட்டு வரும்போது டெஃப்ளெக்ஷன் கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ டெஃப்ளெக்ஷன் எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே வந்து லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே டெஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். நமக்கு இங்கே சீன்ற பாயிண்ட்டுக்கும் பீன்ற பாயிண்ட் லென்த் அதிகமாக இருக்கனால நமக்கு மேக்ஸிமம் டெஃப்ளெக்ஷன் எனி பிட்வீன் ஏ அண்ட் பி தான், சரி சி அண்ட் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 10th கொஸ்டின் பார்க்குறோம். when a solid shaft is subjected to torsion, the shear stress is induced in the shaft at its center. நம்ம சிஎஸ் ஏற்கனவே முன்னாடி இது தொடர்ந்து 3 கொஸ்டின் ஒரே கான்செப்ட் வந்துருச்சு இந்த சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ரேடியஸ் ஆஃப் பார்த்தோம் இல்லையா, T/J = τ/r ஒரு ஃபார்முலா பார்த்தோம். T/J = τ/r இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த நமக்கு என்ன கேட்குறாங்க, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா ஆர் இந்த பக்கம் போயிடும். ஸோ T × r/jன்னு வரும். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்டில் பார்த்தோன்னா ரேடியஸோட வேல்யூ 0. சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே போகும் எட்ஜுக்கு போகும்போது ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அப்போ சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக 0 இருக்கும். ஸோ when a soil shaft is subject to torsion, the shear stress induced in the shaft at its center is 0. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், 0. 11th question. Find the value of Poisson's ratio of a metallic bar of length 30 cm, breadth 4 cm, depth 4 cm, when the bar is subject to an axial compressive load of 400 kN. The decrease in length equal to 0.075 cm, decrease in breadth equal to 0.033 cm. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 0.3, ஆப்ஷன் பி 0.4, ஆப்ஷன் சி 0.5, ஆப்ஷன் டி 0.6. அப்புறம் ஆன்சர் நாட் நோன் இருக்குது. இது கரெக்டான ஆன்சர் வந்து 0.3. மேக்ஸிமம் பாய்சன் ரேஷியோ 0.3 ரேஞ்சில் இருக்கும். இதனால் அவர் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதில் நம்ம கன்ஃபியூஷன் என்ன சொல்லிடுறேன், கன்ஃபியூசிங் டேட்டா நிறையா இருக்குதுல்ல. முதல்ல பாய்சன் ரேஷியோக்கு வந்து நமக்கு ஃபார்முலா என்ன, லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின் லாங்கிங் ஸ்ட்ரெயின் இது மட்டும் தான் போதும். இப்போ ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் பிரெத் பை ஒரிஜினல் லென்த் மைனஸ் சேஞ்ச் இன் லென்த் தானே. நமக்கு வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் கிடச்சிரும், அப்புறம் லாங்குவேஜ் லென்த் கிடச்சிரும். இப்போ நமக்கு எதனா தேவையான டேட்டா, அதில் இந்த 400 kN தேவையான டேட்டா நமக்கு டேட்டா தேவையில்லை. ஏன்னா லேட்ரல் லீனியர் ஸ்ட்ரெயின் போது டேட்டா தேவையில்லை. அப்போ வந்து அடிஷனல் கொடுத்துட்டாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. லென்த்து கொடுத்துட்டாங்க, டெப்த்து தேவையில்லை, டெப்த்து டேட்டாவும் தேவையில்லை. அப்போ நமக்கு அடிஷனல் டேட்டா வந்து கன்ஃபியூஸ் பண்ண கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கம்ப்ரஸிவ் லோடு டேட்டாவும், இன்னொன்று வந்து டெப்த்து டேட்டாவும் தேவையில்லை. ஸோ 2 டேட்டா நமக்கு எது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ பாய்சன் ரேஷியோனா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் இல்லை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். அப்போ லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் இன் லென்த் ஒரிஜினல் லென்த், சேஞ்ச் இன் லென்த் கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் 0.075 இருக்குது, அது போட்டாச்சு. ஒரிஜினல் லென்த் 30 cm, அதையும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ 0.0025 வேல்யூ வருது. அண்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் டயாமீட்டர் இல்லை பிரெத்தாக இருக்கும். ஸோ பிரெத் வந்து சேஞ்ச் இன் பிரெத் பார்த்தோம்னா 0.003, அது ஒரிஜினல் டெப்த் வந்து 4, அப்போ 0.0075 இருக்கும். சரிங்களா, இது நம்ம ரேஷியோ சால்வ் பண்ணோன்னா நமக்கு 0.3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. நம்ம கால்குலேட்டர் மேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நீங்கள் வந்து மேனுவலாக சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த வேல்யூவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து 12th கொஸ்டின் 196 இருக்குது. ப்ரூஃப் ரெசிலன்ஸ் is a mechanical property of material that indicates the capacity to bear the. இதை ப்ரூஃப் ரெசிலன்ஸ் இது பண்ணுது அப்படின்னா ஸ்டாட்டிக் டென்சைல் லோட்ஸ் இல்லை, ஸ்டாட்டிக் கம்ப்ரசிவ் லோட் இல்லை, ஷாக்ஸு வேரியிங் டென்சைல் லோட்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் தட் இண்டிகேட்ஸ் த கெப்பாசிட்டி டு பியர் ஷாக்ஸ். ஸோ ஷாக்ஸ் தான் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் வந்து பியர் பண்ணுது. 13th question. The relationship between Young's modulus of rigidity E and bulk modulus K and Poisson ratio. இது நம்ம வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும், இல்லை டெரிவேஷன் போட்டு கொண்டு வரணும். ஸோ E equal to ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ E equal to 2 mu into 1 minus 3K, ஆப்ஷன் பி E equal to 3 mu into 1 minus 2K, ஆப்ஷன் சி E equal to 2K into 1 minus 3 mu, ஆப்ஷன் டி E equal to 3K into 1 minus 2 mu. E வந்து அன்னோன் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி E equal to 3K into 1 minus 2 mu. மேக்ஸிமம் இந்த 2 mu அப்படின்றது தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 mu அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுங்க, ஷார்ட்கட்டாக 2 mu. இப்போ E equal to 3K into 1 minus 2 mu. இதை நம்ம மெமரி பண்ணி ஆகணும், இதுக்கு நம்ம டெரிவேஷன்லாம் போடணும், டைம் இருக்காது. 14th question. A thin cylinder of radius R and thickness T when subjected to an internal hydrostatic pressure
P causes a radial displacement U, then the tangential strain is called. Tangential strainனா circumferential strain அர்த்தம். அப்போ இந்த ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ du by dr, ஆப்ஷன் பி 1/r into du by dr, ஆப்ஷன் சி u by r, ஆப்ஷன் டி 2u by r. ஆன்சர் அன்னோன். இப்போ நான் கரெக்டான ஆன்சர் வந்து சி u by r இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்சியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா, அதாவது டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெயினா சர்க்கம்ஃபரன்சியல் அர்த்தம். சர்க்கம்ஃபரன்சியல் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் சர்க்கம்ஃபரன்ஸ் பை ஒரிஜினல் சர்க்கம்ஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? 2πr. ஆக்சுவலாக 2πr தான் இருக்கும், என்ன கொடுத்துட்டாங்க ரேடியஸ் ஆர் இருக்குது. ஒரிஜினல் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. நியூ சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ என்னது? 2πr ப்ளஸ் யூ. ஏன்னா புதுசாக ஒரு எலாங்கேட் இருக்குல்ல, அது கொடுத்துட்டாங்க. யூன்ற வேல்யூ எலாங்கேட் ஆகுது. இப்போ 2πr ப்ளஸ் யூ. அப்போ சேஞ்ச் இன் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ தான் இருக்கும். இந்த 2πuன்னு இருக்கும். சரிங்களா? 2πu by 2πr. ஆன்சர் வந்து u by r இருக்கும். ஸோ இது வந்து u by r தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக கால்குலேஷன்ஸ் தான் இருக்குது. 15 பார்த்தோம்னா 119 கொஸ்டினில் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் அட் விச் எலாங்கேஷன் ஆஃப் மெட்டீரியல் இஸ் குவைட் லார்ஜ் as compared to the increase in load is known as. அப்போ வந்து என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அட் விச் எலாங்கேஷன் மெட்டீரியல் இஸ் குவைட் லார்ஜ் as compared இன்க்ரீஸ் லோடை கம்பேர் பண்ணும்போது எலாங்கேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ எலாஸ்டிக் லிமிட், ஆப்ஷன் பி ஈல்டு பாயிண்ட், ஆப்ஷன் சி அல்டிமேட் பாயிண்ட், ஆப்ஷன் டி ரப்சர் பாயிண்ட். அது லோடு கொடுக்கறத விட எலாங்கேஷன் எப்போ அதிகமாக இருக்கும்? ஈல்டு பாயிண்டில் தான் இருக்கும். இது நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்டியன் கர்வ் ஞாபகம் வச்சா மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். லாஸ்ட் கொஸ்டின், இந்த 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினாக இருக்குது அந்த கொஸ்டின் பேப்பரில். The ratio of normal stress of each face of solid cube to volumetric strain is called. Option A Poisson ratio, option B volume of modulus of rigidity, option C modulus of rigidity, option D modulus of elasticity. இதில் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஈச் ஃபேஸ் ஆஃப் சாலிட் கியூப் இருக்கு இல்லையா, இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இதுனா அது பேர் பல்க் மாடலஸ் சொல்லுவோம். சரிங்க? இந்த இதுக்கு பேர் கான்செப்ட் பல்க் மாடலஸ். இந்த பல்க் மாடலஸ்க்கு இன்னொரு பேர் வந்து வால்யூம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. உங்களை வால்யூமில் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு, அது பல்க் மாடலஸில் மட்டும் தான் நடக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் மாடல் ரிஜிடிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் இப்போ பார்க்குறது கொஸ்டின். ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியலன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.